அனைவருக்கும் வணக்கம். தேசிய வருவாய் நேஷனல் இன்கம்னு சொல்லப்படுறத நம்ம பல குறியீடுகளை வைத்து மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி, பெர் கேபிட்டா இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், பர்சனல் இன்கம், ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்ட்டு. அதே போன்று நாம் என்ன முறைகளில் தேசிய வருவாயை மதிப்பிடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பொதுவாக 3 முறைகள் பின்பற்றப்படுகிறது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி முறை, அதாவது ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்கம் மெத்தட், அதாவது வருமான முறை அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவின முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 முறைகளில் தான் அந்த நாட்டினுடைய தேசிய வருவாய் என்பது மதிப்பீடு செய்யப்படுது. நாம் இந்தியாவில் என்ன முறையை பின்பற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி முறை மற்றும் நம்முடைய வருவாய் முறை. ஸோ இந்த வருவாய் மற்றும் உற்பத்தி முறையை மட்டும்தான் நாம் வைத்து இந்திய பொருளாதாரத்தினுடைய தேசிய வருவாயை மதிப்பீடு செய்கிறோம். ஏன் நாம் செலவின முறையை மதிப்பீடு செய்யவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வருவாயை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு ஒரு நல்ல வேல்யூவை நமக்கு கொடுக்கும். அதே போன்றுதான் நம்முடைய உற்பத்தி முறையும் மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் அ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி நம்முடைய அந்த அளவை மெஷர் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய தேசிய வருவாயை கணக்கிடுவதில் செலவின முறையை பின்பற்றப்படாததற்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவு மிக அதிகமாக இருக்கும். அப்போ நாம் அதை எடுக்கும் பொழுது இட் மே பி கிரியேட் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ தட் அது நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு வேல்யூஸை வழங்கும் அப்படிங்கிறதுனால தான் நாம் அதை பின்பற்றுறது கிடையாது.